சாமி. பயிற்சி 1.4ல இரண்டாவது கணக்கு. F such that a tends to be f of x equal to x by 2 minus 1 எனில் 1 அது கொடுத்துருக்காங்க. இதில் a என்பது a equal to 2 4 6 10 12 b equal to 0 1 2 4 5 9 எனில் கீழ்காண்பவற்றை காண்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வரிசை ஜோடிகளின் கணம். ஜோடி அட்டவணை. தேர்ட் ஒன் அம்புக்குறி படம். ஃபோர்த் ஒன் வரைபடத்தை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிடலாம். இதான் கேள்வி. கொடுத்துருக்கிறது எழுதிக்கலாம். f of x equal to x by 2 minus 1. இதில் a என்ற கணம் 2 4 6 b என்பது 0. ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. மேல a போட்டா என்ன கிடைக்குதான்? b. எதுல போடணும்? f ல போடணும். எதுல போடணும்? f ல போடணும். எதுக்கு பதிலா போடணும்? x க்கு பதிலா எதை போடணும்? a. என்ன அர்த்தம்? a ல உள்ள உறுப்புகள் ஒவ்வொன்றையும் போடணும்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ a ல உள்ள உறுப்புகள் ஒவ்வொன்றையும் போறோம். f of x க்கு பதிலா என்ன போடணும்? a ல கூடிய உறுப்பு. a ல என்ன உறுப்பு இருக்கு? 2. அப்புறம் f of 4 அவ்வளவுதான். x க்கு பதிலா என்ன போட்டதானே? 2 தானே. அப்ப x க்கு பதிலா 2 by 2. அப்புறம் 4 by 2 6 by 2 10 by 2 12 by 2 என்ன ஒண்ணுங்க? இப்போ எல்லாமே இரட்டை எண்களா இருக்கு. அப்ப கேன்சல் பண்ணலாம். o 2 2 o 2 2 o 2 2 2 4 o 2 2 3 4 o 2 2 5 10 o 2 2 6 12 ஒரு எண்ணையும் ஒன்னால வகுத்தா அது என்ன கிடைக்கும்? அதனால கீழே நான் ஒண்ணு போடவே இல்லை. இப்ப பாருங்க. 1ல இருந்து 1 நீக்கினா 0. 2ல இருந்து 1 நீக்கினா 1. 3ல இருந்து 1 நீக்கினா 2. 5ல இருந்து 1 நீக்கினா 4. 6ல இருந்து 1 நீக்கினா 5. அவ்வளவுதான் சாமி. ஓவர். இப்ப கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அங்க போறோம். வரிசை ஜோடிகளின் கணம். ஃபர்ஸ்ட் ஒண்ணா எழுத போறோம். வரிசை ஜோடிகளின் கணம். வரிசை ஜோடிகளின் கணம். சோ கணம்னு வந்தா அப்படினு சொன்னாவே நம்ம என்ன போட போறோம்? இந்த அடைப்புக்குறி போடணும். கணம்னு வந்தாவே இந்த அடைப்புக்குறி. வரிசை ஜோடினா ஜோடி சேர்க்கணும். எப்படி மிஸ் ஜோடி சேர்க்கிறது அப்படின்னா 2ன்னு போட்டா யார் தான் ஒரு ஃப்ரெண்டா எடுத்துக்கினாரு? 0. என்ன சொன்னோம்? 2, 0 2, 0 4, 1 6, 2 10, 4 12, 5 சொல்லுங்க பார்க்கலாம். 2, 0 2, 0 4, 1 6, 2 10, 4 5 வரிசை ஜோடிகளுக்கான ஒரு மார்க் ஓவர். அடுத்தது இரண்டாவது மார்க். அட்டவணை. என்ன போட போறோம் சாமி? அட்டவணை போடலாமா? என்ன மிஸ் அட்டவணைன்னு சொன்னா இது x மதிப்பு போட்டா f of x கிடைக்குது. அதானே? x மதிப்பு போட்டா f of x என்ன கிடைச்சிச்சு? 0. x என்னன்னு போட்டோம்? 2. x என்னன்னு போட்டோம்? 4 6 10 12 சொல்லுங்க. 2 4 6 10 12 எல்லாம் 12. நானும் அப்படிதான் சொல்றேன், நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க. x ன்னு போட்டா f of x சரி 2 ன்னு போட்டா f of x 0. அதான் ஜோடி தான் சொல்லுங்க. 2 க்கு 0 4 க்கு 1 6 க்கு 2 10 க்கு 4 12 ஒரு மார்க் ஓவர். அடுத்து என்ன படம்? அம்புக்குறி படம். மிஸ் அம்புக்குறி படம்னா நான் மிஸ் ஒரே அம்பு அப்பா போடணுமானா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா a என்ற கணத்தையும் b என்ற கணத்தையும் அப்படியே ஒரு நீள்வட்டம் மாதிரி போட்டு எழுதணும். இது a இது b ரெண்டுத்துக்குள்ள தொடர்பு f சாரி. ஓகேவா? f சதுர a டெக்ஸ் a வந்தா என்ன பண்ணுது? அம்புக்குறி b க்கு போய் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா a ல எல்லாத்தையும் எடுத்து எழுது.
எவ்வளவு இருக்குன்னா உறுப்புகள் என்னன்னு சொல்லுங்க. பி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. 5 இப்போ அம்புக்குறி பண்ணா எது கூட ஜோடி சேர்ந்ததா? 2 எது கூட ஜோடி சேர்ந்துச்சு? அப்ப 2 நேரா போட்டு 0 அம்புக்குறி போட்டாச்சு. ஜோடி சேர்ந்துச்சா? அப்புறம் 4 அடுத்து 6 அடுத்து 10 12 சொன்ன ஃப்ரெண்டே இல்லாம கிடக்குது. கலந்துட்டு போட்டோம். ஃப்ரெண்டே இல்லாமன்னா இருந்துட்டு போட்டோம். ஓகேவா? இது பேர் என்னது? அம்புக்குறி படம். இது பேர் என்னது? அம்புக்குறி படம். அடுத்து கடைசி என்னது? வரைபடம். வரைபடம். வரைபடம் எப்படி போடணும் அப்படின்னு சொன்னா லாங் சைஸ் ஸ்கேல எடுத்துக்கணும். ஹையஸ்ட் மதிப்பு நான் பாருங்க. இது என்ன செக்கேல இருக்குது? y அச்சு. மேல இருக்குது x அச்சு. x அச்சு எல்லாம் 12 வரைக்கும் போயிருக்கு. எல்லாமே பிளஸ் நம்பர் தான், மைனஸ் ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரி y லயும் பிளஸ் நம்பர் தான், மைனஸ் நம்பரே இல்ல. 12 வரைக்கும் போதா ரொம்ப இழுத்துனா போவேன்னா ஸ்கேல எடுத்துக்கிறீங்க. மேல வந்து ஒரு கீழே கோடு போடுங்க. செங்குத்தான அச்சு y அச்சு. இது கிடைமட்டமான அச்சு x அச்சு. இது என்னது? 0.0 அம்புக்குறி போட்டுக்கோங்க. கிடைமட்டமா இருக்குது x, செங்குத்தா இருக்குது y. இது x க்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருந்தா x y. இப்போ ஸ்கேல வச்சுக்கணும். ஸ்கேல தான் கோடு போட்டு அழகா முடிச்சிருப்பீங்க. முடிச்சிட்ட உடனே இந்த வெட்டுதுலயே அங்க வந்து 0 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1வது சென்டிமீட்டர்ல ஒரு புள்ளி, 2வது சென்டிமீட்டர்ல ஒரு புள்ளி, 3 4 5 6 7 நீட்டா புடிச்சு போய் டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. ஏன்னா எக்ஸ் அச்சுல அதிகபட்சமா நம்பர் என்னது? 12. எல்லாமே இரட்டை எண்கள் தானே. அப்ப அதே மாதிரி போட்டுக்கோங்க. 2 4 6 7 10 12 வரைக்கும் போதும். 2 4 6 8 இல்ல, நான் எது குறிக்கணும்? 10ன்னு போட்டா தப்பு. எக்ஸ் அச்சு ஒரு சென்டிமீட்டர் எத்தனை அழகா பிரிச்சிருக்கான். இப்போ ஒய் அச்சு அப்படியே போட்டுக்கலாம். இது 0 ஆதி புள்ளி. அதே மாதிரி ஸ்கேல வச்சிருங்க. 0 அங்க வச்சுட்டீங்கன்னா 1 சென்டிமீட்டர் ஒரு புள்ளி, 2 3 4 5 1 2 3 4 5. ஓகேவா? இப்ப ஜோடி சேர்க்க போறோம். இந்த அட்டவணை பார்த்து தான் ஜோடி சேர்க்க போறோம். இதான கிராஃப். 2க்கு நேரா 0. 2 எங்க பார்க்கணும்? x அச்சு. 2க்கு நேரா 0. 0 எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. 2க்கு நேரா 0. 2க்கு நேரா 0. அப்ப எங்க குறியணும்? இங்க குறியணுமா இங்க குறிப்பீங்களா? 2ல குறியணுமா 0ல குறியணுமா? 0ல. 2ல குறியணும். 0ல கொடுத்தா 0, 0 இல்ல. 2க்கு நேரா 0. அப்ப எதை தான் குறிக்கணும்? 2 ஒரு புள்ளி வச்சிருங்க. அவ்வளவுதான். அடுத்தது 4க்கு நேரா 1. 4க்கு நேரா 1. கீழே x அச்சுல 4, மேல இழுத்துனே போனா 1. அடுத்தது 6க்கு நேரா 2. ஓகே. அடுத்து 10க்கு நேரா 4. 10. அடுத்தது 12க்கு நேரா 5. நான் ஸ்கேல் இல்லாம போட்டேன், அதனால எனக்கு பரவாயில்ல, நல்லா தான் வந்தது. புள்ளி கரெக்டா இருக்கணும்ல. சின்ன பெருக்கல் குறி போட்டு அதுக்கப்புறம் பரவாயில்லதுக்கு அப்புறம் நோட் பண்ணிடுங்க. எங்க மறந்துச்சே. அப்புறம் 10க்கு நேரா இங்க 12 புள்ளியே குறிக்கணும். இது என்ன புள்ளி? 2, 0, 2. மேல கொடுத்தா கீழே குறிங்க. 4, 1. அடுத்தது 6, 2. அதுக்கப்புறம் 10, 4. அதுக்கப்புறம் 12, 5. ஓகேவா? நல்லா பாருங்க. இதை டெரிவேட் பண்ணீங்கன்னா 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 4 மார்க், 5 மார்க், 5 மார்க். ஓகேவா?